இன்று நம்ம பேசுற கதை ஒரு வெள்ளை பொண்ணு எப்படி புரூக்ளின்ல இருந்த பிறகு வெள்ளை மேலாதிக்கவாதியா மாறினாங்கன்னு சொல்லுது. பாருங்க, எஸ்மே பிரூவர்னு ஒரு பொண்ணு, அவங்க காதலி ஆலியா கூட ஃப்ளீ மார்க்கெட்ல இருக்காங்க. சூப்பரா இருக்கு. திடீர்னு வெள்ளை மேலாதிக்கவாதிகள் கூட்டம் மார்க்கெட்ல புயல் மாதிரி வந்து நிக்குது. கொந்தளிச்ச கூட்டம் அந்த ஆட்களை அங்கிருந்து விரட்டறாங்க. அங்கேயே கொஞ்ச தூரத்துல ஒருத்தன் காரில சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான். எஸ்மேக்கு பயங்கரமா சங்கடமா இருக்கு. வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறா. அப்போ ஒரு கார் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ஒருத்தரை தள்ளிவிடுது. அடேங்கப்பா. அதுக்கு அப்புறம் ஆலியா வெள்ளை எதிர்காலம் யூசர் நேம் வச்சு வெள்ளை மேலாதிக்கவாதியா நடிச்சு அந்த காரோட்டிய தேட ஆரம்பிச்சிடுறா. அந்த மாதிரி டியாலஜி உள்ளவங்க கூட ஆன்லைன்ல பேசி அந்த காரோட்டிய கண்டுபிடிக்க பாடுபடுறா. எஸ்மேக்கு பயங்கரமா கவலையா இருக்கு. ஆலியா இப்படி ஒரு வாரமா இருக்கா, போலீஸ் எதுவும் பண்றதில்ல. ஆலியா கோபத்திலேயே பொசுங்கி போறா. அவங்க நண்பன் ஜோர்டான் பாடி காஸ்ட்ல இருக்கான், இனிமே நடக்க முடியாம போகலாம்னு சொல்றாங்க. அதுக்கு யாரும் எதுவும் பண்றதில்லன்னா என்ன நியாயம்? எஸ்மேவும் சம்பவத்தால கஷ்டப்பட்டாலும் ஆலியா அந்த விஷத்தனமான விஷயத்துல மாட்டிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு எஸ்மே கூட சீ ரொம்ப நெருக்கமா சில நேரம் கழிச்சா. பிறகு எஸ்மே அவங்க கோபத்திற்கு மன்னிப்பு கேட்டா. அவங்களுக்கும் அது கஷ்டம்னு சொன்னா. சரின்னு நினைச்சாங்க. ஆனா ஆலியா அந்த டிரைவரை தேடிட்டு இருக்கா. ஒருத்தரை கண்டுபிடிச்சா. அவருக்கு தெரியும்னு அந்த ஆளு அலியா வீட்டுக்கு வந்துட்டான். ஆச்சரியமா, அலியா வெள்ளை மேலாதிக்கவாதின்னு நடிச்சா. சோ தன்னால முடியல. எஸ்மேய அந்த ஆளை சந்திக்க சொன்னா. எஸ்மே சம்மதிக்கல. ஆனா அலியா வற்புறுத்திட்டா. கேசுக்கு முன்னாடி வக்கீல் ஒரு சமரச ஒப்பந்தம் சொன்னாங்க. முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு இல்ல, இரண்டாம் நிலை மன்னிப்பு சொல்லணும், சரியா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எஸ்மே சொல்லவே மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா. அடேங்கப்பா, ஒருத்தரோட மனசை மாத்த முடியாதுன்னு நினைச்சாச்சு. அந்த வெள்ளை மேலாதிக்க பயலுக்கு எஸ்மேவை பார்த்த உடனே மயக்கம். சீக்கிரமா அவளை டேட் பண்றேன்னு கேட்டான். முதல்ல சந்தேகப்பட்டேன்னு சொன்னான். அவள் வீட்டு முகவரியை தேடி பிடிச்சான். பெயர் சொல்லல, இன்சல்னு சொல்லிக்கலாம். அவளுக்கு பயங்கர ஈர்ப்பு. எஸ்மேவுக்கு புரியுது, இந்த பயல் அவளை காதலிக்கிற மாதிரி பேசுறான், அதே நேரம் ரொம்ப ஜாதி வெறியோட பேசுறான். காரோட்டினவன் பேர் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம். ஃப்ளீ மார்க்கெட்ல நடந்ததை விட பெரிய விஷயம் பண்ண போறோம்னு பெருமையா சொல்றான். வீட்டுக்கு போன உடனே ஆலியா கிட்ட இன்செல்லுக்கு நீதான் போன் பண்ணினேன்னு கடுப்பா சொல்றா எஸ்மே. சூழ்நிலை கட்டாயப்படுத்திச்சுன்னு இன்செல்ல நம்ப வைக்கிறதுக்கு தான் பண்ணினேன்னு மன்னிப்பு கேக்குறா ஆலியா. உடனே போலீஸ் ஆபீசர் கிட்ட போய் இன்செல்லோட போட்டோ காமிச்சு இவன்தான் காரோட்டினவனா அல்லது இவனுக்கு தெரியுமான்னு சொல்றா. எங்கே இருக்கான்னு ஒருடியாவும் கொடுக்கறா. ஆனா பெயர் தெரியல. டிஸ்கார்ட்ல யூசர் நேம் மட்டும்தான் தெரியும்னு சொல்றா. போலீஸ் அவளை டெடெக்டிவ் வேலை பண்றதை விட்டுட்டு அவங்க வேலைய பாருங்கன்னு சொல்லுங்க. இது எஸ்மிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரியுமே. ஆலியா சொல்றா, விடுங்க போயிடுங்கன்னு. போலீஸ் எதுவும் பண்ணலன்னா சோர்ந்து போயிட்டா எஸ்மி. இப்ப இன்செல்லுக்கு தான் அவ அதிகமா சனி வைக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆலியாவை விட அதிகமா. உள்நாட்டில் ஒரு கும்பலுக்கு சந்திக்க அழைச்சிருக்கான் இன்செல். போகாதுன்னு ஆலியா நினைச்சா. எஸ்மி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டா. அவளுக்கு சின்ன வயசுல அவ அண்ணன் சார்லி ஒரு கருப்பு பையன் தலையில பாட்டில் வீசி எரிஞ்சானாம். அந்த பையன் எதிர்த்து போராட முயற்சி பண்ணானாம். ஆனா சார்லியோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கும்பலாக அடிச்சு உதைச்சு ரொம்ப கொடுமையா தாக்கினாங்க. அந்த பையன் அலற மட்டுமே முடிஞ்சது. அப்ப எதுவும் பண்ணலன்னு எஸ்மிக்கு குற்ற உணர்வு இருக்கு. அதனால இப்ப ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனா எஸ்மி போறது பாதுகாப்பா இல்லன்னு ஆலியா நினைக்கிறா. அதனால அவங்க உண்மையான அடையாளத்தை வெளியில சொல்லணும்னு நினைக்கிறா. ஆனா ஆலியாவ பாதுகாப்பில்லாம போயிடும்னு எஸ்மிக்கு தெரியும். அதனால அவ தனியா போகணும்னு முடிவு பண்ணிட்டா. போறதுக்கு முன்னாடி அவங்க காதலி கிட்ட கிஸ் பண்ணிட்டு போறா. கார் கதவு திறந்தாச்சுன்னா எஸ்மிக்கு சர்ப்ரைஸ். அவ எதிர்பார்த்த இளம் வெறுப்புணர்வாளி இல்ல, ஒரு வயசான வெறுப்பாளியான ஒரு பொல்லாத மனிதன். அவன் பேர் எஸ்மியில சொல்லல, ஆனா நம்ம அவனை காஸ்ட்ரோன்னு சொல்லலாம். எஸ்மி அந்த இன்செல்லோட வாழ்க்கையில திடீர்னு எப்படி வந்தான்னு அவனுக்கு சந்தேகம். சட்டுன்னு அவங்க மறைவிடத்துக்கு அவனை அழைச்சிட்டு போறா. சோ அவ யாருன்னு தானே பார்க்கணும். எஸ்மி சூப்பரா நடிக்கிறா. அவ அபார்ட்மெண்ட்ல பாதுகாப்பா போயிடணும்னு ஆசைப்பட்டாலும் தைரியமா நடிச்சா. ஒரே ஒரு வாய்ப்பு தான் அவங்க கட்டிடத்தை பார்க்க. காஸ்ட்ரோ போக போறப்போ எஸ்மி பயத்தை விழுங்கி காரிலே ஏறிட்டா. அவ வந்தாச்சுன்னு காஸ்ட்ரோ வாழ்த்தினாலும் சந்தேகம் தீரல. அவங்க விருந்தாளிய பத்தி கவனமா இருந்தான். இன்செல் தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எஸ்மியை பரிமுகப்படுத்தினான். அப்புறம் இனவெறி கதைகளை சொல்லி டார்கெட் ஷூட்டிங் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க. இன்செல் அவள மோகம் விழுந்துட்டான். புது காதலிய பத்தி பெருமையா பேசிட்டே இருந்தான். ஒரு கலப்பின மனுஷன் அவங்க நாட்டிலேயே இருந்தா கருப்பு மக்களையும் யூதர்களையும் கூட நேசிப்பேன்னு எஸ்மி கிட்ட சொன்னான். அது எஸ்மிக்கு சங்கடமா இருந்தாலும் டிரைவர் யாருன்னு சொல்லுற வரை அங்கிருந்து போகல. காஸ்ட்ரோக்கு கவலையா இருந்தது. எஸ்மி யாருன்னு அவனுக்கு பரிச்சயமா இருந்த மாதிரி தோணுச்சு. இன்செல் சொல்லிக்கிட்டே அடப்போங்க, ஒரு பெரிய திட்டம். அதுக்குத்தான் காஸ்ட்ராடோ அப்படி ஆவேசமா இருந்தான். இன்செலை உடனே வேலையில சேர்த்தான். எஸ்ம் டாய்லெட் போறேன்னு சொல்லி ஓடினா. அவளும் சியாப்பா பின்னால போனா.
கேரேஜ்ல வந்து நின்னா. அங்க பாருங்க, ஜோர்டானை மோதின கார், மேல ஸ்வாஸ்திகா ஃபிளாக். உடனே ஆலியா கிட்ட ஃபோன் பண்ணினா. ஆனா காஸ்ட்ராடோ வந்துட்டான். விளக்கம் கேட்டான். எஸ்ம் பயந்து போய் ஃபோன் பாஸ்வேர்ட் சொல்லிட்டா. காஸ்ட்ராடோ புகைப்படம் பார்த்தான். எஸ்ம் ஒரு கருப்பு பெண்ணோட இருக்கிற படம். அவனுக்கு கடுங்கோபம். பொய் சொன்ன கொடுமை மட்டும் இல்ல, லெஸ்பியனா இருக்கிறா என்னும் கோபம். அவளை அடிச்சு மயக்கிவிட்டான். எழுந்தா கட்டி போட்டு காயப்படுத்தி வைத்திருந்தான். அவன் எஸ்ம் போன்ல ஆலியா கிட்ட பொய்யா மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான். உடனே கொலை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டான். எஸ்ம் உயிர் காப்பாத்த கெஞ்சினா. அப்போ எஸ்ம் யாருன்னு ஞாபகம் வந்துச்சு. ஃப்ளீ மார்க்கெட்ல இருந்த அந்த வெள்ளைக்காரி. அந்த உறவினர்கள் சேர்க்கை உள்ள அவங்களை அங்க பார்த்தான். அட போங்கடா. அப்புறம் அவனுக்கு நினைவு வந்தது. எஸ்மி, அவள் கருப்பு நண்பியோட. அடேங்கப்பா, காதல். அப்போதான் அவன் தலை சுத்தி போச்சு. காரை ஸ்டார்ட் பண்ணி கூட்டத்தையே நசுக்கி போட்டான். எஸ்மி சொன்னா யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு. ஆனா காஸ்ட்ராடோ நம்பல. அவன் லவர் பாய் இன்செல் அவனை நிறுத்திட்டான். ஃபெடரல்காரங்க வெள்ளை பொண்ணை கொன்னதுக்கு தேடுவாங்க. ஃப்ளீ மார்க்கெட்ல நடந்ததாலேயே நம்ம ஆள் கிட்டத்தட்ட மாட்டிட்டோம்னு கத்தினான். காஸ்ட்ராடோ எல்லாத்தையும் அவன் மேல போட்டுட்டான். நீதான் ஒரு அந்நியரை நம்ம மறைவிடத்துக்கு கூட்டிட்டு வந்தே கொலைவெறியோடு கத்தினான். கம்பியால அடிக்க போறான். அப்போ இன்செல் கிணுங்கி வந்து அவளை காப்பாத்தினான். ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல எஸ்மி தப்பிச்சு ஓடி காரை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சா. ராக்கெட் வேகத்துல ஆலியாவுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டா. அட்ரஸ் கூட கொடுத்தா. சட்டம் ஒழுங்கு அதிகாரிகள் உடனே வரணும்னு. பப்ளிக் திரையல், எல்லாரும் வரலாம். ஆனா வெள்ளை மித் ஹெட்ஸ்காரங்க கலவரம் பண்ண வந்தாங்க. நடுவர் மாரிஸ் அடக்கமா இருங்கன்னு கட்டளையிட்டாரு. ஐயா, சாட்சியா கூப்பிட்டாங்கன்னா பாருங்க. ஜனங்க கொந்தளிச்சு போச்சு. வெள்ளைக்கார விருந்தாளிகள் அலட்டல் அலட்டலா சத்தம் போட்டாங்க. நடுவர் சும்மா இருக்க மாட்டாங்க. கோர்ட்ல இருந்து வெளியே போக சொல்லி ஆர்டர் பண்ணிட்டாரு. கோர்ட் நிறைய பார்வையாளர்களாலும் போலீஸ்காரங்களாலும் நெருங்கி போச்சு. எஸ்மி வீட்டுக்கு போனதும் ஆலியா உடனே அவளை ஆறுதல் சொல்லி கட்டி புணர்ந்து அழுது ஆசுவாசப்படுத்தினா. அதிகாரிகள் காரை சோதிச்சாங்க. பின்னால பார்த்தா என்ன இருக்குன்னு பாருங்க. ட்ரங்கில போட்டிருந்த வெடிகுண்டு வெடிச்சு போச்சு. டோம், எஸ்மிக்கு குற்ற உணர்வு மிகுதியா வருது. அப்புறம் என்னன்னா போலீஸ் அந்த மறைவிடத்தை சோதிச்சப்போ எதுவும் கிடைக்கலன்னு கேள்விப்பட்டா. அந்த வீட்டோட உரிமையாளர் நியூ ஜெர்சியில ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருக்கிற ஒருத்தராம். தாக்குபவர்கள் வேற மாநிலத்துக்காரங்கன்னு சொல்றாங்க. யாரையும் பிடிக்க முடியலன்னா எஸ்மிக்கு நம்பிக்கை இல்ல. ஆலியா சொன்னா போலீஸ்காரங்க வேலைய பாருங்கன்னு சொல்லி இருந்துடுன்னு. சம்பவம் நடந்து சில நாள் கழிச்சு எஸ்மி அந்த கடை பெயர் எழுதியிருந்த காகிதத்தை கண்டுபிடிச்சா. அவள் காதலிக்கு சொல்லாம அந்த கடைய போய் தேடினா. அவளுக்கு மனசுல ஒரு கவலை. எப்படி முன்னுக்கு போறதுன்னு தெரியாம தவிச்சா. அவள் ஆலியாவிடம் சொன்னாள், கொஞ்ச நேரம் தனியா யோசிக்கணும்னு. ஆனா ஆலியாவுக்கு எஸ்மி தனியா இருக்கிறது நல்லதில்லன்னு தோணுச்சு. ஆனா என்ன பண்ண முடியும்? அவள் முடிவை நம்பித்தான் ஆகணும். அவளுக்கு பயங்கர கவலை. ஆனா எஸ்மி சொன்னா, லாரன்ட்ட சில நாள் இருக்க போறேன்னு. எனக்கு உண்மையில கோவம் இல்ல, கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும்னு மட்டும்தான்னு உறுதியா சொன்னா. ஆனா எஸ்மி அந்த கடையிலேயே இருக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டா. என்ன நடக்குதோ பாக்கணும்னு. ஆனா ஆலியாவுக்கு உண்மையில்லன்னு தெரிஞ்சு போச்சு. ஃபேஸ்புக்கில லாரனை கான்டாக்ட் பண்ணியிருக்கா பாரு. 2 நாள்ல அவங்களோட நட்பு கெட்டு போகுதோன்னு ஆலியா சந்தேகப்பட ஆரம்பிச்சா. 2 நாள் கழிச்சு ஜோர்டனை ஓட்டி போன வெள்ளை சாதியவாதிகள் இருவரையும் எஸ்மி தேடிட்டு இருக்கா தெரிஞ்சிச்சு. ஆலியாவுக்கு ரொம்ப உதவணும்னு ஆசை. ஆனா எஸ்மி சொல்றா, நீ இதுல கலந்துக்காதேன்னு. சில நாள் கழிச்சு அந்த 2 நபர்கள் அந்த கடையில வருவதை எஸ்மி பார்த்தா. சரியா அவங்கதான்னு பார்க்க கடைக்கு போனா. பின்னாடி ஆலியாவை ஃபோன் பண்ணி சொன்னா அவங்களை பிடிச்சுட்டேன்னு. ஆனா ஆலியா சொன்னா ஒன்னும் பண்ணாதேன்னு, போலீஸுக்கு தெரிவிக்கிறேன்னு. ஆனா எஸ்மி விடமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா. 15 வயசுல வெள்ளை ஆதிக்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சா எஸ்மிய நினைவுபடுத்தினாங்க. விதி அவங்களை ஒன்னா கூட்டிட்டு வந்தது. ஆனா எஸ்மி முடிவு பண்ணிட்டா. அந்த 2 பேரும் நடந்து போறத பார்த்த உடனே அந்த பொண்ணு காரப் ஸ்டார்ட் பண்ணி ஒட்டி அடிச்சுட்டா. கேசுல ஆலியா சம்பவத்துக்கு முன்னாடி எஸ்மியோட போன்ல பேசுனாங்கன்னு அட்வொகேட் சொன்னாங்க. நீதிபதி சத்தியம் பண்ண சொன்னதும் ஆலியா கடைசி பேச்ச பத்தி எல்லா உண்மையையும் சொல்லிட்டா. வெளியில நிறைய பேர் எஸ்மிய சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா ஜூரி குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கன்னு அட்வொகேட் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொன்னாங்க. எஸ்மி 2 வாரம் காத்திருந்து அந்த டூப்ளை ஓட்டி அடிச்சுட்டாங்கன்னு நிரூபிச்சுட்டாங்க. முன்னாலேயே திட்டமிட்ட கொலைன்னு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. எஸ்மி போலீஸ் காரில ஏறினா. ஆலியா தனியா வீட்டுக்கு போனா. அவங்க சேர்ந்து பண்ண பிளான் எல்லாம் போச்சு. ரொம்ப சோகமா இருக்கு. எஸ்மி விஜிலாண்ட் ஆனா எல்லாருக்கும் நல்லதுக்குத்தான். அவளை புகழணும். இது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு ஷோ. ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கதை. இன்னும் பார்க்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.